வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் உருவாகியுள்ள நாடா புயல் நாளை மறுநாள் கரையை கடக்கும். கடலோர மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு 2 நாள் விடுமுறை. திரையரங்குகளில் தேசிய கீதம் இசைக்க வேண்டும். உச்சநீதிமன்றம் உத்தரவு. வரும் கல்வியாண்டில் நீட் தேர்வு உறுதி. மத்திய நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தகவல். எதிர்க்கட்சியினர் தொடர் அமளி. நாடாளுமன்ற இரு அவைகளும் ஒத்திவைப்பு. விழுப்புரம் அருகே அரசு பேருந்துகள் மோதல். 5 பேர் பலி, 40 பேர் படுகாயம். வங்கக்கடலில் புயல் உருவாகியுள்ளது. நாடா என பெயர் சூட்டப்பட்டுள்ள இந்த புயல் கடலூர் அருகே கரையை கடக்க வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், நேற்று தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த வலுவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று புயலாக மாறியுள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரிக்கு தென்கிழக்கே 730 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள இந்த புயல் கடலூர் அருகே நாளை மறுநாள் அதிகாலையில் கரையை கடக்கும் என்று அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக சென்னை நகரில் நாளை அதிகாலை முதல் மழை பெய்யும் என்றும் காற்றின் வேகம் 54 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் கூறினார். அடுத்த 24 மணி நேரத்தில் கடலோர மாவட்டங்களில் அதிக அளவு மழை பெய்யும் என்றும் வரும் 2ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் பாலச்சந்திரன் தெரிவித்தார். நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த வலுவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தொடர்ந்து வலுப்பெற்று புயலாக இன்று காலை 8:30 மணி அளவில் தென்மேற்கு வங்கக்கடலில் புதுச்சேரிக்கு தென்கிழக்கே சுமார் 730 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டுள்ளது. நாடா என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த புயலானது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் 2ஆம் தேதி அதிகாலை வேதாரண்யம் மற்றும் புதுச்சேரிக்கு இடையில் கடலூருக்கு அருகே கடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக அடுத்து வரும் 48 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும். அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் கடலோர மாவட்டங்களில் மழை பெய்ய துவங்கி படிப்படியாக இந்த மழையின் அளவு உட்புற மாவட்டங்களை நோக்கி நகரக்கூடும். கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன மற்றும் மிக கனத்த மழையும் பெய்யக்கூடும். மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சென்னையை பொறுத்தவரையில் நாளை அதிகாலை முதல் மழை பெய்ய துவங்கி படிப்படியாக மழையின் அளவு அதிகரிக்கும். ஓரிரு முறை கன மற்றும் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளது. நாடா புயல் எச்சரிக்கையை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நாடா புயல் நாளை மறுநாள் வேதாரண்யம் மற்றும் புதுச்சேரி இடையே கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இதனையடுத்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் முன்னேற்பாடுகளை மேற்கொள்வதுடன் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவசர காலங்களில் 1070 மற்றும் 1077 கட்டணமில்லா தொலைபேசி எண்கள் மூலம் மக்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த 2 குழுவினர் மற்றும் மாநில பேரிடர் மீட்பு குழுவினரும் கடலூர், நாகப்பட்டினம் மற்றும் சென்னை ஆகிய பகுதிகளில் தயார் நிலையில் உள்ளதாகவும் தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடா புயல் எச்சரிக்கையை அடுத்து சென்னை உள்பட 5 கடலோர மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு நாளை முதல் 2 நாள் விடுமுறை அறிவித்து பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், கடலூர், நாகை, திருவள்ளூர் ஆகிய 5 மாவட்டங்களில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு நாளை முதல் 2 நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வானூர், மரக்காணம் வட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் புயல் எச்சரிக்கையை அடுத்து புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.
நாடா புயல் எச்சரிக்கையின் காரணமாக பொறியியல் கல்லூரிகளில் நாளை நடைபெறவிருந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. பொறியியல் கல்லூரிகளில் தற்பொழுது பருவத் தேர்வு நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நாடா புயல் நாளை மறுநாள் கரையை கடக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து அண்ணா பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள அனைத்து பொறியியல் கல்லூரிகளிலும் நாளை நடைபெற இருந்த தேர்வு ரத்து செய்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ரத்து செய்யப்பட்ட தேர்வு மீண்டும் மற்றொரு நாளில் நடைபெறும் என்றும் அதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் அனைத்து திரையரங்குகளிலும் காட்சி தொடங்கும் முன் கட்டாயம் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தேசிய கீதம் தொடர்பான வழக்கு ஒன்றை விசாரித்த உச்சநீதிமன்றம் நாடு முழுவதும் உள்ள திரையரங்குகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தேசிய கீதம் இசைக்கும் போது திரையில் தேசிய கொடி இடம்பெற வேண்டுமென்றும் அப்போது அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டுமெனவும் கூறப்பட்டுள்ளது. திரைப்பட காட்சி தொடங்குவதற்கு முன் தேசிய கீதத்தை இசைக்கப்பட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. எந்த காரணத்திற்காகவும் தேசிய கீதத்தின் சுருக்க வடிவம் இசைப்படக்கூடாது என்றும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதுபற்றி தெரிவித்துள்ள மத்திய அரசு நாட்டுப்பற்றை வளர்க்க உதவும் என்றால் அதனை நடைமுறைப்படுத்த தயாராக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவை ஏற்று மாநில அரசுக்கு சுற்றறிக்கை அனுப்பவும் விளம்பரம் செய்யவும் மத்திய அரசு ஒப்புதல் தெரிவித்துள்ளது. மருத்துவ படிப்புகளுக்கு அடுத்த ஆண்டு முதல் நீட் தேர்வு எனப்படும் தேசிய தகுதிக்கான நுழைவுத் தேர்வு கட்டாயம் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மருத்துவ படிப்புகளுக்கு ஒரே மாதிரி நுழைவுத் தேர்வு நடத்த உச்சநீதிமன்றம் கடந்த மே மாதம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை தமிழகம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் உடனடியாக அமல்படுத்த முடியாத நிலை இருந்தது. இதையடுத்து உச்சநீதிமன்ற உத்தரவிற்கு ஓராண்டிற்கு விலக்களிக்கும் அவசர சட்டத்தை மத்திய அரசு பிறப்பித்தது. இதனிடையே பல்வேறு மாநிலங்கள் தங்கள் மாநில மொழிகளில் நீட் தேர்வை நடத்த அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்கள் அனைத்தையும் நீட் தேர்வு மூலம் மட்டுமே நிரப்ப வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து இந்த ஆண்டு தனியார் கல்லூரிகளில் மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கு மே மாதம் 1ஆம் தேதியும் ஜூலை 24ஆம் தேதியும் நீட் தேர்வு நடைபெற்றது. இதையடுத்து உரிய மாற்றம் செய்து அடுத்த ஆண்டு முதல் மாநில மொழிகளில் நீட் தேர்வு நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய மக்கள் நலவாழ்வுத்துறை சார்பில் ஏற்கனவே ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் செய்தியாளர்களுடன் இன்று பேசிய மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா இந்த ஆண்டு மருத்துவ படிப்புக்கு பொது நுழைவுத் தேர்வு கட்டாயம் என்று தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று காலை தொடங்கிய போது கேள்வி நேரத்தின் போது காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். வெளிநடப்பு குறித்து காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி செய்தியாளர்களுடன் பேசிய போது மரணமடையும் நபர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது நமது மரபு என்றும் பயங்கரவாதிகளுக்கு எதிரான போரில் மரணமடைந்த வீரர்களை நாம் கௌரவப்படுத்தவில்லை என்றும் கூறினார். இதனால் தான் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்ததாக அவர் கூறினார். हमारा कहना है कि 50-50 में 50% ब्लैक मनी वापस दे दिया है। शायद पहली बार हमारे जो सैनिक मरे हैं उनका आदर नहीं किया, इसलिए हमारी पार्टी और पूरा ऑपोजिशन प्रोटेस्ट में वॉकआउट किया। இன்று மாநிலங்களவை கூடியபோது எதிர்க்கட்சியினர் பணத்தால் விவகாரம், வருமான வரி சட்ட முன்வரைவு நிறைவேற்றம் உள்ளிட்டவை குறித்து எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர். எதிர்க்கட்சியினரின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டன. பின்னர் பிற்பகல் 2 மணியளவில் அவை கூடியதும் நக்ரோட்டாவில் தீவிரவாதிகளுடன் நடைபெற்ற சண்டையில் வீர மரணமடைந்த ராணுவ வீரர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கவில்லை என கூறி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். இதையடுத்து மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. கடந்த 1 மாத காலமாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்த திமுக தலைவர் கருணாநிதி தற்பொழுது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் ஓய்வுக்காக பெங்களூரு செல்ல திட்டமிட்டுள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி ஒவ்வாமையால் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் அவரை சந்திக்க தொண்டர்கள் யாரும் வரவேண்டாம் என்றும் கடந்த அக்டோபர் 25ஆம் தேதி திமுக தலைமை கழகம் அறிவிப்பு வெளியிட்டது. கட்சி நிகழ்ச்சிகளிலோ பொது நிகழ்ச்சிகளிலோ கருணாநிதியும் பங்கேற்கவில்லை. வழக்கமாக கோபாலபுரம் வீட்டிலிருந்து மதியம் அல்லது மாலையில் சிஐடி காலனியில் உள்ள ராசாத்தி அம்மாள் வீட்டிற்கு செல்லும் கருணாநிதி வீட்டை விட்டு வெளியே வராமலேயே இருந்தார். ஏறத்தாழ 1 மாத கால இடைவேளைக்கு பின்னர்
உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து திமுக பொதுச்செயலர் அன்பழகன் நவம்பர் 24ஆம் தேதி தம்மை சந்தித்து நலம் விசாரித்ததாக புகைப்படத்துடன் ட்விட்டரில் கருணாநிதி தகவல் தெரிவித்தார். இதனிடையே திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் 2 ஆண்டுகளாக கருணாநிதியை சந்திக்காத அழகிரி அக்டோபர் 27ஆம் தேதி கோபாலபுரம் வந்து கருணாநிதியை நேரில் சந்தித்து உடல்நலம் விசாரித்தார். 2வது முறையாக இன்று கருணாநிதியை சந்தித்த அழகிரி பின் வீட்டில் இருந்தார். அதே நேரத்தில் கோபாலபுரம் வீட்டுக்கு மு.க. ஸ்டாலினும் வந்தார். ஸ்டாலினும் அழகிரியும் ஒரே அறையில் அமர்ந்திருந்த போதிலும் இருவரும் பேசிக் கொள்ளவில்லை. கடந்த 1 மாத காலமாக உடல்நிலை சரியில்லாமல் வீட்டிலேயே இருந்ததால் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி கருணாநிதியை வெளியிடத்திற்கு அழைத்து செல்ல குடும்பத்தினர் திட்டமிட்டு வருகின்றனர். குறிப்பாக பெங்களூருவில் உள்ள கருணாநிதியின் மகள் செல்வி வீட்டிற்கு அழைத்து செல்ல முடிவு செய்திருப்பதாகவும் விரைவில் ஓய்வெடுப்பதற்காக கருணாநிதி பெங்களூரு செல்லவிருக்கிறார் என்றும் தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விழுப்புரம் அருகே 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஒரு குழந்தை உள்பட 5 பேர் அதே இடத்தில் பலியாகினர். படுகாயமடைந்த 40க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். கள்ளக்குறிச்சியில் இருந்து அரசு பேருந்து ஒன்று பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்னை வந்து கொண்டிருந்தது. அந்த பேருந்து விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அருகே வந்து கொண்டிருந்த போது சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த தனியார் பேருந்தில் பயணிகள் ஏறிக்கொண்டிருந்தனர். அவர்கள் மீது மோதாமல் இருப்பதற்காக ஓட்டுநர் பேருந்தை திருப்பியுள்ளார். அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து மறுபுறம் சென்னையில் இருந்து கள்ளக்குறிச்சி சென்று கொண்டிருந்த மற்றொரு அரசு பேருந்து மீது மோதி தடுப்பு கட்டைகளை உடைத்துக் கொண்டு சேவை சாலையில் தலைக்குப்புறக்க விழுந்தது. இதில் பேருந்தில் பயணம் செய்த ஒரு குழந்தை உள்பட 5 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். மேலும் 2 பேருந்துகளில் பயணம் செய்த 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். காயமடைந்த பலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. நிர்ம எக்ஸ்பிரஸ்காரன் வந்து வந்து நேருக்கும் போது என்ன பண்ணுறதுனாக்கா பாண்டி பஸ்காரன் வந்து இந்த செல்லில் அணைச்சி நிறுத்தும் போது அந்த செல் இந்த ஹெவி ஃபீல்டில் வந்து டர்னிங் அந்த வேகத்தடை இதுலேருந்து வந்து இருக்கும்போது பட்டினம் எக்ஸ்பிரஸ்காரால் கண்ட்ரோல் பண்ண முடியாத காரணத்தினால என்ன பண்ணால் மெட்ராஸில் வந்த வண்டியில் இந்த சைடில் இந்த கட்டையில் அந்த சைடில் போய் கொடுத்து ஒரு 5 பேர் மேலே ஸ்பாட் அவுட், அது ஒரு 30 பேர் மேலே ரொம்ப சீரியஸான கண்டிஷனாக இருந்தாங்க. சர்வீஸ் ரோட்டில் வந்து லாரி பூரா நிறுத்திடுறாங்க. வண்டி பூரா இந்த லோக்கல் வண்டி இங்கே நிறுத்தி டிக்கெட் ஏற்றுறதுனால தான் இந்த பிரச்சனையே நடக்குது. இங்கே ஒரு பாதுகாப்பே கிடையாது. இந்த மேம்பாலம் கட்டந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. இங்கே அடிக்கடி ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டே இருக்குது. நிறைய உயிரிழப்பு. அதனால் காவல்துறை இங்கே வந்து காவல்துறை 24 ஹவர்ஸும் இங்கே பணியில் ஈடுபடுத்தி இந்த பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், போக்குவரத்தையும் சரி பண்ணணும். சர்வீஸ் ரோடை எடுத்தணும், இல்லை சர்வீஸ் ரோடு நிறுத்தா வேறு இடத்துல வாகனத்தை நிறுத்தணும். அந்த இடத்த நிறுத்தினதால எதிரி வாகனங்கள் மோதி பெரிய விபத்து ஏற்படுறது காரணம். தொடர்ந்து அங்கே விபத்து நடந்து கொண்டிருக்கிறது. அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க போதிய அளவு பணமில்லை. வங்கி அலுவலர்களின் கூட்டமைப்பு தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் தங்கள் வங்கிக் கணக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற பிரதமர் மோடியின் அறிவிப்பு கண்துடைப்பு நாடகம் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களுடன் பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். மதிப்பிழந்த பணத்தால் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி பதிலளிக்க வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக தெரிவித்த திருநாவுக்கரசர், ஆனால் பிரதமர் பதிலளிக்க மறுப்பது ஜனநாயகத்திற்கு ஏற்புடையதல்ல என்றார். ரொக்கம் இல்லாத பண பரிவர்த்தனை திட்டம் இந்தியாவில் வெற்றி பெறாது என பாரதிய ஜனதா மூத்த தலைவர்கள், பொருளாதார வல்லுநர்கள் உள்பட பலர் ஏற்கனவே தெரிவித்துள்ளதாகவும் திருநாவுக்கரசர் தெரிவித்தார். பிஜேபி எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் கொண்டு போய் அவர்கிட்ட அக்கௌண்ட்ஸ் கொடுத்தா அவர் என்ன சர்டிபிகேட் எல்லாம் கணக்கு சரியா இருக்கும் பாரா, இல்ல எம்பிக்கள் எம்எல்ஏக்கள்லாம் பிஜேபியை சார்ந்தவரெல்லாம் முறைகேடாக அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, ஊழல் செய்திருக்காங்கன்னு இந்த கட்சியுடைய தலைவர் சொல்லுவாரா? இது யாரை ஏமாற்றுவதற்காக அல்லது யாரை திருப்திப்படுத்துவதற்காக இது போன்ற நாடகங்களிலே மோடி அவர்கள் தொடர்ந்து பிராக்டிக்கலா சாத்தியக்கூறு இல்லாத விஷயங்களில் பிரதமர் கவனம் செலுத்துகிறார்.
தமிழகத்தில் அரசு நிலங்களை ஆக்கிரமித்துள்ளவர்கள் மீதான நடவடிக்கை குறித்த அரசாணையை விளம்பரப்படுத்த வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆக்கிரமிப்பில் உள்ள அரசு நிலங்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரி வழக்கறிஞர் VPR மேனன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் தமிழகத்தில் காலியாக உள்ள இடங்கள், ஆக்கிரமிப்பில் உள்ள இடங்களின் நிலவரம் குறித்த பட்டியலை தாக்கல் செய்யும்படி சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இந்த மனு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ஆக்கிரமிப்பை அகற்றும் நடவடிக்கை குறித்த அரசாணையை தமிழக அரசு விளம்பரப்படுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரையில் கைது செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கத்தோடு தொடர்புடைய 4 பேரும் பலத்த பாதுகாப்புடன் பெங்களூரு அழைத்துச் செல்லப்பட்டனர். மதுரையில் கைது செய்யப்பட்ட அப்பாஸ் அலி, சம்சுன் கரீம்ராஜா, முகமது அயூப் அலி, சம்சுதீன் ஆகிய 4 பயங்கரவாதிகள் மேலூர் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். 4வரையும் பெங்களூருவில் உள்ள சிறப்பு விசாரணை மன்றத்தில் நாளை மாலை 5:45 மணிக்குள் ஆஜர்படுத்த வேண்டுமென நீதித்துறை நடுவர் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து 4 பேரையும் பலத்த காவலுடன் மதுரையில் உள்ள இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அங்கு அவர்களிடம் முனைப்புடன் விசாரணை நடத்தப்பட்டது. பின்னர் இன்று காலை 4 பேரும் விமானம் மூலம் பெங்களூருவுக்கு தேசிய புலனாய்வு அமைப்பு காவல்துறையினர் அழைத்துச் சென்றனர். திருவாரூர் அருகே பயிர் கருகுவதைக் கண்டு மனமுடைந்து நஞ்சு உட்கொண்ட விவசாயி சேகர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திருவாரூர் அருகே முசிறியம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சேகர் கடன் பெற்று சம்பா சாகுபடி மேற்கொண்டார். போதிய தண்ணீர் இல்லாததால் விவசாயம் பாதிக்கப்பட்ட நிலையில் சேகர் மனமுடைந்து நஞ்சு உட்கொண்டார். இதையடுத்து திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி இன்று காலை பலியானார். இந்த தற்கொலையால் திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் சம்பா பாதிப்பு காரணமாக விவசாயிகளின் உயிரிழப்பு 3ஆக அதிகரித்துள்ளது. இதனிடையே விவசாயிகளின் தற்கொலை தடுத்து நிறுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென விவசாய சங்கங்கள் கேட்டுக் கொண்டுள்ளன. இவர் விவசாயம் பாதிக்கப்பட்டதுனாலையும் பயிரெல்லாம் கருவி போயிட்ட காரணத்தினாலையும் ரொம்ப நாளாவே திருப்பி வருத்தத்தில் இருந்தார். இந்த காரணத்தினால திருப்பி கடன்லாம் கொடுக்க முடியாது, பயிரெல்லாம் இப்படி போயிடுச்சு, என்ன செய்யறதுங்கிற காரணத்தில் மருந்து குடிச்சிட்டு இறந்துட்டார். இது சேலம் மத்திய சிறை அலுவலர் ஓய்வு பெறும் நாளில் திடீரென தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட சம்பவம் சிறைத்துறையினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் பியூஸ் வழக்கு ஒன்றில் கைதாகி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது அவர் கடுமையாக தாக்கப்பட்டதாக சேலம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. தன்னை தாக்கிய சிறை அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தனது வழக்கிற்கு ஆதாரமாக சிறை அலுவலர் மருதமுத்து சிறைத்துறை உயர் அலுவலர்களை ஒருமையில் பேசிய செல்போன் உரையாடலை நீதிமன்றத்தில் வழங்கினார். இந்த நிலையில் மருதமுத்து இன்று ஓய்வு பெறும் நாளில் சிறை நிர்வாகத்தால் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய திட்டம் என்பது ராணுவ வீரர்களின் உரிமை என்று லெப்டினன்ட் ஜெனரல் ஜக்பீர் சிங் குறிப்பிட்டுள்ளார். தென் பிராந்திய ராணுவ உயர் அலுவலர் லெப்டினன்ட் ஜெனரல் ஜக்பீர் சிங் நாளை பணி ஓய்வு பெறுகிறார். ஜக்பீர் சிங் 2014 பிப்ரவரி மாதம் கமாண்டிங் ஜெனரல் அலுவலராக பதவியேற்றார். அவரது பதவி காலத்தில் பல பகுதிகளில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களுக்கான மருத்துவமனை, நலத்திட்டங்கள், கல்லூரிகள், பள்ளிகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டன. கடந்த ஆண்டு சென்னை மற்றும் அதன் புறநகரங்களில் ஏற்பட்ட வெள்ளத்தின் போது இவரது வழிகாட்டுதலில் 21,500 பேர் வெள்ளத்தில் இருந்து மீட்கப்பட்டனர். ஜக்பீர் சிங் ஓய்வை முன்னிட்டு மறைந்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி சென்னை போர் நினைவு சின்னத்தில் இன்று நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜக்பீர் சிங் தென் பிராந்திய பகுதியில் பாதுகாப்பிற்கு ஒரு சில அச்சுறுத்தல்கள் இருந்தாலும் கடற்படை, விமானப்படை, ராணுவப்படை உள்ளிட்ட அனைத்தும் தயார் நிலையில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். Majority of the soldiers retire at 35-36 years of age, and therefore the one rank one pension is something that is their right. And we have over a period of time been able to work with the governments and get whatever benefits that could be got from the ex-servicemen. But there is a lot which still needs to be done. திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சாலையோரத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கட்டடங்கள் காவல்துறை பாதுகாப்புடன் அகற்றப்பட்டது. திருநெல்வேலியில் போக்குவரத்திற்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் சாலையோரம் கட்டப்பட்டிருந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வருகிறது. நவீன இயந்திரம் மூலம் மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் இந்த பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் பாளையங்கோட்டை தெற்கு பஜார் பகுதியிலும் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி இன்று காலை தொடங்கியது. அப்போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அலுவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வணிகர்கள் அரசியல்வாதிகளுக்கு ஆதரவாக ஒருதலைபட்சமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து அங்கு காவல்துறை அலுவலர்கள் வரவழைக்கப்பட்டனர். அவர்களுடனும் வணிகர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பதற்றம் நிலவியது. ஆக்கிரமிப்பு அகற்றுகின்ற பேரில் திடீரென முதல் இரவு சொல்லிவிட்டு மறுநாள் காலையில் புல்டோசரை கொண்டு வந்து காவல்துறையினுடைய ஒத்துழைப்பின் பேரில் வியாபாரிகளுடைய கடைகளை எல்லாம் அடிச்சிட்டு நொறுக்கிட்டு இருக்காங்க.
நீலகிரி மாவட்டத்தில் அரசு அனுமதியின்றி கட்டப்பட்டுள்ள 1000க்கும் மேற்பட்ட கட்டடங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை நீதிமன்ற உத்தரவின் பேரில் நகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. உதகமண்டலம், மேட்டுப்பாளையம் உள்பட நீலகிரி மாவட்டத்தில் அரசு அனுமதியின்றி 1324 கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளன. விதிகளுக்கு மாறாக கட்டப்பட்ட கட்டடங்களுக்கு எதிரான வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளன. இதில் வழக்கு முடிந்து தீர்ப்பு வழங்கப்பட்ட 224 கட்டடங்களை மூடி முத்திரை வைக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதனையடுத்து உதகமண்டலம் நகராட்சி ஆணையர் பிரபாகரன் தலைமையில் அலுவலர்கள் முதற்கட்டமாக 74 கட்டடங்களுக்கு எதிரான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மேட்டுப்பாளையம் சாலையில் குடியிருப்பு ஒன்று தங்கும் விடுதியாக மாற்றப்பட்ட கட்டடம், வணிக வளாகம் உள்ளிட்ட 5 கட்டடங்களை அலுவலர்கள் இன்று மூடி முத்திரை வைத்தனர். இதுவரை நாளதுவரை கால அவகாசம் கொடுத்தும் சமர்ப்பிக்காத பல கட்டடங்கள், அதனை சரி செய்யாத கட்டடங்களை நகராட்சியின் சார்பாக பூட்டி சீல் வைக்கும் பணி இன்று நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து விதிமுறைகளை மீறி நகராட்சியின் அனுமதி இல்லாமல் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய கட்டடங்கள் மேல் நடவடிக்கையாக இடித்து தள்ளப்படும் எனவும் அறிவிக்கப்படுகிறது. தமிழக பொதுத்துறை வங்கிகளில் டிசம்பரில் அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் வழங்க 10,000 கோடி தேவைப்படும் நிலையில் 3,000 கோடி ரூபாய் மட்டுமே இருப்பு உள்ளதாக வங்கி அலுவலர்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. அனைத்து வங்கி அலுவலர்களின் கூட்டமைப்பு சார்பில் அதன் நிர்வாகிகள் சென்னையில் இன்று செய்தியாளர்களுடன் பேசினர். அப்போது மதிப்பிழந்த பணத்தாள்களை மாற்றும் விவகாரத்தில் மக்கள் சிரமப்பட்டதற்கு முக்கிய காரணமே புதிய பணத்தாள்கள் அதிக அளவில் தனியார் வங்கிகளுக்கு வழங்கப்பட்டதுதான் என்று தெரிவித்தார். கடந்த அக்டோபர் மாதமே நாடு முழுவதும் வங்கிகளுக்கு புதிய 2,000 ரூபாய் தாள்கள் வழங்கப்பட்டதாக தெரிவித்த அவர், இதேபோல் புதிய 500 ரூபாய் தாள்களையும் வழங்கியிருந்தால் மக்கள் சிரமத்திற்குள்ளானதை தவிர்த்திருக்க முடியும் என்று கூறினார். புதிய பணத்தாள்கள் 6,000 கோடி ரூபாய் அளவிற்கு தனியார் வங்கிகளுக்கு வழங்கப்பட்டதாக குற்றம் சாட்டிய அவர்கள், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுக்கு குறைவான அளவே புதிய பணத்தாள்கள் வழங்கப்பட்டதாக தெரிவித்தனர். வழக்கமான மாதத்தின் முதல் வாரத்தில் அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் மற்றும் ஓய்வூதிய தேவைகளுக்காக 10,000 கோடி ரூபாய் தேவைப்படும் என்றும், ஆனால் தற்பொழுது 3,000 கோடி ரூபாய் மட்டுமே கையிருப்பில் உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். தமிழகம் முழுவதுமாக சம்பளம் மற்றும் பென்ஷன் பட்டுவாடாவுக்கு சாதாரணமாக முதல் வாரத்தில் சுமார் 10,000 கோடி ரூபாய் விநியோகிக்கப்படுகின்றது. ஆனால் இன்று 3,000 கோடியே நேற்றைய நிலவரப்படி வங்கிகளில் கையிருப்பு இருக்கின்றது. எனவே போதுமான பணத்தை ரிசர்வ் வங்கி கொடுத்துதவ வேண்டும். கோயம்புத்தூரில் வங்கிகளில் இன்று ஓய்வூதியம் பெறும்போது அவற்றில் புதிய 500 ரூபாய் பணத்தாள்கள் வழங்கப்படவில்லை என மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். 500 மற்றும் 1000 ரூபாய் பணத்தாள்கள் செல்லாது என அறிவித்த மத்திய அரசு புதிய 2,000 மற்றும் 500 ரூபாய் பணத்தாள்களை அறிமுகம் செய்தது. இந்த நிலையில் இன்று ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது. இவற்றில் புதிய 500 ரூபாய் பணத்தாள்கள் வழங்கப்படவில்லை என்றும், பெரும்பாலும் 2,000 ரூபாய் பணத்தாள்கள் மட்டுமே வழங்கப்படுவதாகவும் ஓய்வூதியதாரர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 2,000 ரூபாய் பணத்தாள்களுக்கு சில்லறை கிடைக்காததால் புதிய 500 ரூபாய் பணத்தாள்களை வழங்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பென்ஷன் எடுத்தாச்சு, ஆனால் 24 மேலே எடுக்க முடியல. முதல்ல டிவியில் அலௌன்ஸ் பண்ணாங்க, எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் போனால் அந்த லிமிட்டு தான் வச்சுருக்காங்க. அது அந்த கரெக்டாக அந்த 2,000 மேலே தான் கொடுக்குறாங்க. அந்த 2,000 ரூபா தான் 100 ரூபா நோட்டு கொடுக்குறாங்க. மித்தெல்லாம் 2,000 ரூபா தான் கொடுக்குறாங்க. இப்போ நாங்கள் வெளியில் போனால் அது மாற்ற முடிய மாட்டேங்குங்களே, யாரும் சில்லறை கொடுக்க மாட்டேன்றாங்களே. 100s ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன், 500s கிடையாது. வெளியில் கொண்டு போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் ரொம்ப டிஃபிகல்ட்டி. 1,500 ரூபாய்க்கு திங்ஸ் வாங்க சொல்கிறாங்க. அவ்வளோ வாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். சம்டைம்ஸ் வேறு ஏதாவது அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ் வந்து வரலாம். பட் ஆர்டினரி ப்ரொவிஷன்ஸுக்கெலாம் வராது, மாற்ற முடியாது. திருவாரூரில் இன்று காலை முதலே வங்கி வாசலில் காத்திருக்கும் ஓய்வூதியதாரர்கள் பணம் எடுக்க ஏற்பட்டுள்ள சிக்கலை தீர்க்க மத்திய அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். கடந்த 8ஆம் தேதி முதல் 500 மற்றும் 1000 ரூபாய் பணத்தாள்கள் செல்லாது என மத்திய அரசு அறிவித்ததை அடுத்து வங்கிகளில் பணம் எடுக்க மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். நாள்தோறும் வங்கி வாசலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பணத்தை பெற்றுச் செல்கின்றனர். இந்நிலையில் இன்று ஓய்வூதியம் வழங்கப்படும் நாள் என்பதால் ஓய்வூதியம் பெறும் முதியோர்கள் வங்கி திறப்பிற்கு முன்பே அதன் முன் காத்திருக்க தொடங்கிவிட்டனர். தற்பொழுது நிலவும் சிக்கலான சூழலை மாற்ற மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். நாடா புயல் எச்சரிக்கையை அடுத்து நாகப்பட்டினம் துறைமுகத்தில் 2ஆம் எண் புயல் கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. நாடா புயல் எச்சரிக்கையை அடுத்து கடலோர மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக நாகப்பட்டினத்தில் உள்ள துறைமுகத்தில் இன்று காலை 1ஆம் எண் புயல் கொண்டு ஏற்றப்பட்டிருந்தது. இந்நிலையில் புயல் வலுவடைந்துள்ளதாக வெளியான தகவலை அடுத்து மாலையில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டது. விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை அலுவலர்கள் எச்சரித்துள்ளனர்.
ஒரு ரூபாய் தாள் முதலில் அச்சடிக்கப்பட்டு இன்றுடன் 100 ஆண்டுகள் நிறைவடைந்துவிட்டன. ஒத்த ரூபாய் நோட்டு என சாதாரணமாக அழைக்கப்படும் ஒரு ரூபாய் தாள் 1917ஆம் ஆண்டு நவம்பர் 30ஆம் தேதி இதே நாளில்தான் வெளியிடப்பட்டது. அதன் இருபுறமும் இங்கிலாந்து நாட்டின் 5ஆம் ஜார்ஜ் மன்னரின் உருவப்படம் அச்சடிக்கப்பட்டிருந்தது. அன்றைய காலத்தில் ஒரு ரூபாய் தாள் மக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றதுடன் வணிகர்களின் பண பரிவர்த்தனைக்கும் பெரிதும் உதவிகரமாக இருந்துள்ளது. ஏறத்தாழ 18 ஆண்டுகளுக்கு பிறகு 1935ஆம் ஆண்டு ஏப்ரல் முதல் நாளில்தான் பணத்தால் அச்சடிக்கும் உரிமையம் இந்திய ரிசர்வ் வங்கிக்கு வழங்கப்பட்டது. ஒரு ரூபாய் தாளில் 8 மொழிகளும் 1940ஆம் ஆண்டில் 6வது ஜார்ஜ் மன்னரின் உருவப்படம் என மாற்றம் இயற்றப்பட்டது. 1949ஆம் ஆண்டில் நிதித்துறை செயலர் KRK மேனன் கையெழுத்துடன் வரலாற்று சின்னமான அசோக் ஸ்தூபியின் வடிவமும் அச்சடிக்கப்பட்டது. 1951ஆம் ஆண்டில் ஹிந்தி எழுத்துக்களில் ஒரு ரூபாய் என அச்சடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கப்பட்டது. தொடர்ந்து 43 ஆண்டுகள் பயன்பாட்டில் இருந்த ஒரு ரூபாய் தாள் 1994ஆம் ஆண்டு நிறுத்தப்பட்டது. 11 ஆண்டுகள் கடந்த பிறகு மீண்டும் 2015ஆம் ஆண்டு மார்ச் மாதம் புதிய ஒரு ரூபாய் தாள் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒரு ரூபாய் தாள் அச்சடிக்க ₹1.14 செலவிடப்படுகிறது. 100 ஆண்டுகளை நிறைவு செய்து 100 வயதை எட்டியுள்ள ஒரு ரூபாய் தாளை கோவையில் உள்ள சாய்பா காலனியைச் சேர்ந்த பழங்கால நாணய சேகரிப்பாளர் ஜெயஸ்குமார் என்பவர் மிகுந்த ஆர்வத்துடன் பாதுகாத்து வருகிறார். 1994 வரைக்கும் ஒரு ரூபா நோட்டுகள் வந்தது. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அந்த 1994க்கு அப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் திருப்பி 2015 ரீஇஷ்யூ பண்ணாங்க. அப்புறம் 2016 இப்போ வரைக்கும் இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு ரூபா நோட்லேயும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு தான் அதில் மென்ஷன் இருக்கும். மற்றது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு வரும். 500 மற்றும் 1000 ரூபாய் பணத்தாள்களின் மதிப்பு பிரச்சனையால் பிற தொழில்களைப் போலவே தமிழகத்தில் புத்தக பதிப்பு தொழிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் ஜனவரி மாத சென்னை புத்தக கண்காட்சியும் வரவிருக்கிறது. தற்போதைய சூழ்நிலை பற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். 500 மற்றும் 1000 ரூபாய் தாள்கள் மதிப்பிழந்ததாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து மக்களின் அன்றாட பயன்பாட்டில் இருந்து இவ்விரு தாள்களும் அறவே ஒழிக்கப்பட்டுவிட்டன. பணப்புழக்கம் இல்லாததால் நாட்டின் பிற தொழில்கள் பாதிக்கப்பட்டுள்ளதைப் போலவே தினசரி பயன்பாட்டிற்கு பணமின்றி புத்தக பதிப்பு தொழிலும் பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டிருக்கிறது. புத்தக தயாரிப்பு பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் விற்பனைகளும் சொல்லிக்கொள்வதாக இல்லை. பதிப்பு தொழிலுக்கு தேவையானவற்றை வாங்க இயலாமல் பல்வேறு இன்னல்களை பதிப்பகங்கள் எதிர்கொண்டு வருகின்றன. பொதுவாக எல்லா தொழிலுமே முடங்கி போயிருக்கு. இது புத்தகத்துறையும் இதுக்கு விதிவிலக்கு இல்லை. அன்றாட செலவுகளுக்கே இன்றைக்கி மிகவும் சிரமப்பட வேண்டியிருக்குது. புத்தக உற்பத்திக்கு அன்றாடம் தேவையான பணம் கையிருப்பு இல்லை. பைண்டிங்கு, பிரிண்டிங், பேப்பர் வாங்குறதுலேருந்து, போர்டு வாங்குறதுலேருந்து, லேமினேஷன்லேருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் டெய்லி அன்றாடம் லிக்விட் கேஷ் தேவைப்படுது. இந்த சூழலில் நமக்கு பணம் கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. வியாபாரமும் சுத்தமாக குறைஞ்சி போயிருக்கு. ஏன்னா மக்கள்கிட்ட அன்றாடம் தேவையான பொருட்களை வாங்குறதுக்கே ரொம்ப சிரமப்படுறாங்க. புத்தகங்கிறது 2ஆம் பட்சமாகி போகுது. அதனால் இந்த தொழில் முழுமையாக முடங்கி போயிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த சூழ்நிலையில் எதிர்வரும் ஜனவரி சென்னை புத்தக கண்காட்சியை அச்சத்துடன் தான் எதிர்கொள்ள வேண்டியிருப்பதாகவும் இந்த அறிவிப்பின் விளைவு எத்தகையதாக வேண்டுமானாலும் இருக்கலாம் என்றும் இவர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த சூழ்நிலை நீடித்தால் எந்த அளவுக்கு புத்தக சந்தை நன்றாக இருக்கும் என்ற சந்தேகம் உள்ளது. இந்த சூழலில் தான் நாங்கள் சென்னை புத்தக கண்காட்சியை எதிர்நோக்கி போகிறோம். ஒரு அச்சத்தோடு தான் இந்த புத்தக கண்காட்சியை நாங்கள் சந்திக்க வேண்டியிருக்கோம். புத்தக கண்காட்சியை குறைந்தபட்சம் 5 லட்சம் குடும்பங்கள் எதிர்நோக்கியுள்ளார்கள் என்றும் எப்படியும் அவர்கள் புத்தக காட்சிக்கு வருவார்கள் என்றும் மற்றொரு தரப்பினர் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் புக் ஃபேருக்காக ஒரு பெரிய கூட்டமே காத்துட்ருக்கோம். மியூசிக் சீசன் மாதிரி புக் சீசன் இது. அது எப்படி இந்த ஜனவரி மாதத்தில் இந்த பொங்கல் லீவில் பார்த்தீங்கன்னாக்கா இது பார்க்குறதுக்கு இந்த நம்ம இது புக்கு பார்க்குறதுக்கு வாங்குறதுக்கும் ஒரு பெரிய கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது. குறிப்பாக எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் குடும்பம் இது நம்பி இருப்பாங்க. அவங்க எப்பயுமே அந்த புக் ஃபேருக்காக மிஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நாங்கள் எங்கள் பதிப்பகத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 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 500 புக்கு புது புக் வெளியிட்டிருக்கோம். ப்ளஸ் ஒரு தொல்காப்பியத்தை வெளியிட்டிருக்கோம். தொல்காப்பியம்னாக்கா சங்க இலக்கியம் 120 புக்கு வெளியிட்டிருக்கோம். அப்புறம் எங்கள் 60 ஆண்டு நிறைவு ஒட்டி நாங்கள் 60 புக்கு வெளியிட்டிருக்கோம்.
அதில் இந்த வருஷமும் அது சிறப்பாக அப்படியே தான் இருக்கும். அதில் ஒன்றும் பெரிய பெரிய மாற்றம் இருக்க மாதிரி தெரியல இதில். மேலும் புத்தக கண்காட்சிக்கு வருகிற வாசகர்களில் பெரும்பாலானோர் ரூபாய் தாளற்ற பணப்பரிமாற்றத்திற்கு அறிமுகமானவர்களாகத்தான் இருப்பார்கள் என்றும் ஸ்வைப் மெஷின்கள் எனப்படும் பண தேய்ப்பு சாதனங்கள் நிறைய இருந்தால் நிலைமையை சமாளிக்க முடியும் என்றும் இவர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த ட்ரேடு பொறுத்தவரைக்கும் பெருசாக பாதிக்குமான்னு தெரியல எனக்கு. ஏன்னா இப்போ கார்டு வச்சுருக்கவங்க தான் மிடில் கிளாஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா இந்த படிக்கிறவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவேர்னஸ் உள்ளவங்க தான் இருப்பாங்க. அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிற வாய்ப்பு ரொம்ப குறைவு. அது இங்கே ஸ்வைப்பிங் மிஷின் நிறைய ப்ரொவிஷன் கொடுத்துருவாங்க இந்த வாட்டி எங்களுக்கு எல்லாருக்குமே. கொடுக்குற பட்சத்தில் சேல்ஸ் குறையுமான்னு சந்தேகம் தான். அதே சேல்ஸ் எதிர்பார்க்கலாம் நம்ம. நிலைமை எவ்வாறு இருந்தாலும் பணத்தால் மதிப்பிழப்பு பிரச்சனையில் இருந்து புத்தக பதிப்பு தொழிலும் தப்பவில்லை. தொழிலில் இதன் விளைவு எப்படி இருக்கும் என்பது வரும் சென்னை புத்தக கண்காட்சியிலேயே தெரிந்துவிடும் என்றால் அது மிகையில்லை. துரியன் பழம் பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே அதிகரித்து வரும் காரணத்தால் இவற்றை உற்பத்தி செய்யும் பணியில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அரசு பழப்பண்ணைகள் ஈடுபட்டுள்ளன. நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு மூலிகை தாவரங்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன. இவற்றில் துரியன் பழங்கள் குழந்தை பேருக்கு சிறந்த மருந்தாக கருதப்படுவதால் இவற்றை பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் மக்கள் வாங்கிச் செல்கின்றனர். ஆண்டிற்கு ஒருமுறை மட்டுமே துரியன் பழம் சீசன் என்பதால் பலரும் பழம் கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். இந்நிலையில் அரசு பழப்பண்ணைகளிலேயே இவற்றை பயிரிட முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன்படி குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் அமைந்துள்ள வள்ளியாறு அரசு தோட்டக்கலை பழப்பண்ணையில் துரியன் நாற்று உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. வரலாறு பொறுத்தவரை வந்து இந்த துரியான் பழம் தான் ரொம்ப ஃபேமஸு. இந்த வெளியில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த துரியான் பழம் வாங்கி சாப்பிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த அரசு பழப்பண்ணையில் இப்போ துரியான் நாற்று வந்து நிறைய வச்சிருக்கிறாங்க விற்பனைக்கு. இந்த துரியான் விதை வந்து இந்த மலை பிரதேசங்களில் வர்றதுனால இந்த வெளியில் இருக்கிறவங்கலாம் வந்து நிறைய பேர் வந்து துரியான் நாற்று வந்து வாங்கிட்டு போய் பயன்படுறாங்க. திருச்சியில் நடைபெற்ற தேசிய அறிவியல் குழந்தைகள் மாநாட்டில் பங்கேற்க மாணவ மாணவியர்கள் 52 ஆய்வறிக்கைகளை தாக்கல் செய்தனர். கிராமப்புற மாணவர்களிடம் அறிவியல் துறையில் ஊக்கத்தை ஏற்படுத்தும் நோக்கில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய அறிவியல் குழந்தைகள் மாநாடு நடத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பில் திருச்சியில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் 35 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் 52 ஆய்வறிக்கைகளை தாக்கல் செய்தனர். இதில் இயற்கை வளம், பேரிடர் மேலாண்மை, உயிரி தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் நவீன தொழில் யுக்தி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றிருந்தன. சிறந்த ஆய்வறிக்கைகளை தாக்கல் செய்த மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு கோவையில் 2வது வாரம் நடக்க உள்ள மாநில அளவிலான மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். கால்நடை வளர்ப்பு குறைவினால் விவசாயத்தில் ஏற்பட்ட பாதிப்பை பற்றி ஒரு ஆய்வு. நிலமும் காற்றும் இயற்கை நமக்கு கொடுத்த வரோம். ஆனா உணவு என்பது நாம ஏற்படுத்திக் கொள்வதுதான். உற்பத்தி செய்யும் உணவு தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் தரமானதாகவும் இருப்பது அவசியம். ஆனா நாம இப்ப சாப்பிடும் உணவு தன்மை தரமாற்றமாக இருப்பதால் தான் நம்ம எல்லாம் பல நோய் தாக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் செயற்கை உரத்தினால் விளைந்த தாவரம் தான். தேனி மாவட்டத்தில் நிலவும் கடுமையான குளிர் மற்றும் பனிப்பொழிவின் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை பொய்த்து போனதால் தேனி மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகள் வறண்டு காணப்படுகின்றன. பருவநிலை மாற்றத்தால் இரவு நேரங்களில் கடுமையான குளிர்காற்று வீசுகிறது. காலையில் 10 மணி வரையிலும் பனி தொடர்வதால் இருசக்கர வாகனங்களில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு இயக்கப்படுகின்றன. பனிப்பொழிவால் பயிர்களுக்கு நோய் தாக்குதல் ஏற்படுவதாக கூறும் விவசாயிகள் அதிக அளவு மருந்து மற்றும் உரம் ஆகியவற்றை விவசாயத்திற்கு பயன்படுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். மக்காவ் ஓபன் கிராண்ட் பிரிக்ஸ் போட்டி 2ஆம் சுற்றுக்கு முன்னேறினார் சாய்னா. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். கியூபாவின் மறைந்த மாபெரும் தலைவர் ஃபிடல் காஸ்ட்ரோவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக ஜிம்பாப்வே, பிரேசில், ஸ்பெயின் உள்ளிட்ட பல்வேறு நாட்டு தலைவர்கள் ஹவானா வந்துள்ளனர். சர்வாதிகாரத்தில் இருந்து கியூபாவை விடுவித்த மாபெரும் மக்கள் தலைவரான ஃபிடல் காஸ்ட்ரோ கடந்த வெள்ளிக்கிழமையன்று காலமானார். அவரது மறைவுக்காக கியூபாவில் 9 நாள் துக்கம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. டிசம்பர் மாதம் 4ஆம் தேதியன்று அவரது அஸ்திக்கு இறுதிச் சடங்கு நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொள்வதற்காக பல்வேறு நாட்டு தலைவர்கள் கியூபா தலைநகரான ஹவானாவுக்கு நாள்தோறும் வந்து செல்கின்றனர். ஜிம்பாப்வேவின் அதிபர் ராபர்ட் முகாபே தனி விமானத்தில் ஹவானா வந்தார். அவரை கியூபா நாட்டு நிதித்துறை அமைச்சர் வரவேற்றார்.
இதேபோல் பிரேசில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜோஷ் ஹீரா, ஸ்பெயின் மன்னர் ஜுவான் கார்லஸ் ஆகியோரும் பிடல் காஸ்ட்ரோவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக ஹவானா வந்துள்ளனர். மக்காவ் ஓபன் கிராண்ட் பிரிக்ஸ் கோல் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவின் முதல் சுற்றில் சாய்னா நேவால் இந்தோனேஷியா வீராங்கனை ஹனா ரமானியை வீழ்த்தி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறினார். மக்காவ் நாட்டில் ஓபன் கிராண்ட் பிரிக்ஸ் பேட்மிண்டன் போட்டி நடைபெற்று வருகிறது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாய்னா நேவால் இந்தோனேஷியா வீராங்கனை ஹனா ரமானியை எதிர்கொண்டார். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் சாய்னா நேவால் 21-23, 21-14, 21-18 என்ற செட் கணக்கில் ஹனாவை வீழ்த்தி இரண்டாம் சுற்றுக்கு முன்னேறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் உருவாகியுள்ள நாடா புயல் நாளை மறுநாள் கரையை கடக்கும். கடலோர மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு 2 நாள் விடுமுறை. திரையரங்குகளில் தேசிய கீதம் இசைக்க வேண்டும், உச்சநீதிமன்றம் உத்தரவு. வரும் கல்வியாண்டில் நீட் தேர்வு உறுதி, மத்திய நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தகவல். எதிர்க்கட்சியினர் தொடர் அமளி, நாடாளுமன்ற இரு அவைகளும் ஒத்திவைப்பு. விழுப்புரம் அருகே அரசு பேருந்துகள் மோதல், 5 பேர் பலி, 40 பேர் படுகாயம். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.